ஆண்டவர் நல்லவர். வேதத்தை எல்லாரும் திறந்து ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 43ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கடந்த நாட்களிலே இந்த செய்திக்காக ஆயத்தமாகும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், முன்னாடி நடந்ததை நீ நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்பாக நடந்த சில தோல்விகள், அவமானங்கள் திரும்ப 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 உங்களுடைய இருதயத்திலே வருமானால், அது உங்களை கஷ்டப்படுத்துமானால், ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல முன்னாடி நடந்ததை நீ நினைக்க வேண்டாம், இதுக்கு முன்பாக நடந்தது உன்னுடைய வாழ்க்கையிலே பாரமா இருக்க வேண்டாம். அட் பிரசன்ட், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து மனது இப்பவே இப்படி நடக்குது, என்ன ஆகும், எப்படி ஆகும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது நடக்கிற காரியத்தை குறித்து சிந்திக்கவும் வேண்டாம், முன்னாடி நடந்ததையும் நினைக்க வேண்டாம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறத நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், முன்னாடி நடந்தது அல்ல, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அல்ல, நான் ஒரு புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். அது வனாந்தரமானாலும் அங்கே உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும், அது அவாந்தர வழியானாலும் அங்கே கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்மையாய் நடத்தி தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை முன்னாடி நடந்ததை நினைச்சு, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறத நினைச்சு இருதயத்தில் உடைந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில நான் பிறந்ததுலேருந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்போ இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? முன்னாடி எனக்கு ஏன் இப்படி நடந்திருக்கு? எல்லாருக்கும் நல்லா நடந்துச்சு, எனக்கு மட்டும் நல்லா நடக்கல, எனக்கு மட்டும் கஷ்டமா நடந்துச்சு, எல்லாருமே இப்படி நல்லா ஆயிட்டாங்க, நான் மட்டும் நல்லா இல்லை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் திரும்ப திரும்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமானால், ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ முன்னாடி நடந்ததை நினைக்கவே வேண்டாம், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை உன்னுடைய மனதிலேயே வைக்க வேண்டாம், நான் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக ஒரு புதிய காரியம் நடக்கும். அதுவும் வனாந்திரத்திலே கர்த்தர் வழியை உண்டு பண்ண போகிறார். இனி ஒன்றுமே பண்ண முடியாது என்று நினைத்த அந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை சிந்திக்காம அப்படின்னு சொன்னா யோசிக்காம இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால வேதத்துல ஆண்டவர் நிறைய இடங்களில் நீ கவலைப்படாதீங்க, நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினத்துக்குரிய காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ யோசிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. ஒரு வசனம் அல்ல, பல மேற்கோள்களை கர்த்தர் நமக்கு முன் உதாரணமாய் காட்டி ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ எதையுமே யோசிக்காத, நீ எதையுமே யோசிக்காத, நாளைக்கு என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியும், நாளைக்கு உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், இதுவரையிலும் நடத்தின நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம் என்னன்னா, கிருபை என்னன்னா, ஆண்டவரே நான் எதையுமே யோசிக்காம இருப்பதற்கு எனக்கு பலன் தருவீராக. நீங்கள் யோசித்ததுனால எதையுமே பெற்றுக்கொள்ளல, நீங்கள் யோசிச்சதுனால அந்த காரியம் நன்மையா முடியல, நீங்க யோசிச்சதுனால அந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணவே இல்லை, நீங்கள் யோசித்ததுனாலே பலர் இளைத்து போனீர்கள், நீங்கள் யோசிச்சதுனாலே நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம போயிருச்சு, நீங்க யோசிச்சதுனால நிறைய பேர் உங்களுடைய சரீரத்தை வருத்தப்படுத்தினீர்கள். உங்களுடைய யோசனையினாலே உங்களுடைய சரீரத்தை வருத்தப்படுத்தினது தான் மிச்சமே தவிர நம்முடைய யோசனையினால எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகனே, நீ அந்த காரியத்தை குறித்து நீ உன்னை குழப்பிக் கொள்ளாதே. நீ திரும்ப திரும்ப யோசிக்கவே வேண்டாம். இதுவரையிலும் நடத்தின, இதுவரையிலும் கூட்டிக் கொண்டு வந்த, இதுவரையிலும் நன்மையே உங்களுக்கு செய்த கர்த்தர், நான் அந்த காரியத்தை பார்த்து கொள்ளுவேன், நான் அந்த காரியத்தை உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. பெர்க்மன் ஐயா அவங்க ரொம்ப அழகா ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, ஆயன் நீராடுகளை அறிந்திருக்கின்றி பறித்து கொள்ளவும். அதுல ரொம்ப அழகா அந்த பாடல்ல அவர் எழுதும்போது எழுதுவாரு, நல்லாயன் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை, நல்லாயன் நீர் இருக்க. நான் நம்புறேன், அவர் எஜமானன், அவர் ஓனர். நமக்கு ஓனர் நம்ம கிடையாது, நமக்கு அதிகாரி நம்ம கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணி வரல, நமக்கு எல்லாருக்கும் ஒரு எஜமானன் இருக்கிறார். பாருங்க, நீங்க நிறைய பேர் நிறைய இடத்துல வேலை செய்வீங்க, கம்பெனியில ஒர்க் பண்ணுவீங்க. அந்த கம்பெனியில எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும், எத்தனையோ தேவைகள் இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே அந்த கம்பெனியில 6 மணிக்கு வேலை முடியுதா, அவ்வளவுதான், கையை கழுவி கிளம்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை மறந்துடுவீங்க. அடுத்த நிமிஷமே மறந்துட்டு அந்த கம்பெனியை குறித்து அடுத்து எப்போ யோசிப்பீங்கன்னா, அடுத்து அந்த கம்பெனிக்குள்ளே எப்போ போகிறீங்களோ அந்த வேலையை யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு வேலை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன், கம்பெனியினுடைய வரவு செலவு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் கவலைப்பட வேண்டியதில்லை. யார் கவலைப்படுவாருன்னா, அது ஓனர் இருக்கிறாரு, அது எஜமானன் இருக்கிறாரு, அது அவருடைய வேலை. அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஓனர் நம்ம கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் அதிகாரி நம்ம கிடையாது, உங்க பிள்ளைகளுக்கும் நம்ம பிள்ளைகள் எல்லார் பிள்ளைகளுக்கும் அதிகாரி நம்ம கிடையாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்க பிள்ளைகளுக்கு தகப்பன், கர்த்தர் நமக்கு தகப்பன், கர்த்தர் நமக்கு ஓனர், அவர் நமக்கு எஜமானன். நான் நம்புகிறேன், நமக்குரிய சகல காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நடக்க வேண்டிய நேரத்தில், நடக்க வேண்டிய சமயத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் கரங்களை தட்டும் போதே நான் நம்புகிறேன், அப்பா அந்த பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் உடைவதாக, உடைவதாக கர்த்தரே செய்வாராக. அப்போ ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நீ நினைக்க வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றையிலிருந்து உங்களுடைய யோசனைகளை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கட்டுப்படுத்தணும். நீங்க அப்படி யோசிக்க கூடாது. சிலர் படுக்கை அறைக்கு போகும்போது அது வரைக்கும் ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க, அது வரைக்கும் எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தனியா ஒரு இடத்திற்கு போயிட்டாங்கன்னா உடனே அவங்க மனசு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் என்ன செய்வேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா, இல்ல, நீ உன்னை கட்டுப்படுத்து. பாருங்க, இப்ப கூட ஒரு சாட்சியை வாசித்தோம். எத்தனை விதமான வார்த்தைகள்,
அந்த குழந்தையை பெற்றெடுக்க முன்னாடி அந்த குழந்தைக்கு இதய துடிப்பு குறைவாக இருக்குது, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியா இல்லை, எத்தனை நெகட்டிவ். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது ஒரு புதுமையான குழந்தையாய் ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் சுகமாய் கர்த்தர் கொடுக்க முடியுமானால் நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் பயமாய் அல்ல, அதை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன் ஆமேன் சொல்லும் போது அது அப்படியே நடப்பதாக. இந்த இடத்துல சாட்சியாய் தம்முடைய பிள்ளைகளை நிறுத்த போகிறதற்காக நன்றி. நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன், நான் இனி நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனி நினைக்க மாட்டேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை மட்டும்தான் நான் சிந்திப்பேன். சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் வந்து பயத்துக்குரியவங்களை யோசிக்க மாட்டேன். ஆண்டவரே என்னுடைய சிந்தையை நீ இப்ப சிறைப்படுத்தணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே நான் தான்ப்பா அப்படி வந்திருக்கிறேன், பாஸ்டர் சொல்லுகிற அதே ஆளு நான் தான். யோசிச்சு நான் இழைச்சிட்டேன், யோசிச்சு நான் கவலைப்பட்டு என்னுடைய உடம்பு சிக்காயிருச்சு. ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு கிருபையை தாரும். என் பிரச்சனையெல்லாம் உங்க மேல நான் வச்சிடணும், என் சூழ்நிலையெல்லாம் உங்க மேல நான் வச்சிருக்கணும். எஜமான நீர் இருக்கும் போது வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? சொல்லுங்க அப்பா, அந்த எண்ணத்தை எனக்கு தாங்க ராஜா, அந்த தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் தம்பியையும் கர்த்தர் ஜெபம் பண்ண கர்த்தர், அப்பா என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறிக்கிறவர் நீர் ஆண்டவரே. இயேசுவே, என் எதிர்காலத்தை குறித்து நான் யோசிக்க கூடாது. நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் எங்கள் கவலைகள் உங்க சமூகத்தில் வைக்கிறதற்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு பலத்தை நீர் தருவீராக. ஆமென். இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 3 காரியங்கள், அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாருக்காக ஜெபிக்க போறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே சிந்திக்கவே கூடாத ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 36வது 41வது 42வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்ல, இதனோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். நீங்கள் 41வது வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்கு துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் இளைய மகளாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றி கொள்ளுகிறான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஏசா யாக்கோபு என்கிற 2 பேருடைய காரியத்தை வாசிச்சோம். அப்படின்னா இந்த ஏசா வந்து ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையிலே சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்தான். தன்னுடைய சகோதரன் வந்து ஏமாற்றி வாங்கினது மாதிரி கொஞ்சம் கூளை கொடுத்து உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு. அப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பகுதியை இந்த ஏசா வந்து ஏமாந்து அவனுக்கு கொடுத்துட்டான். இந்த ஏசா வந்து வித்தியாசமான வெளியிலே ரொம்ப அதிகமாக சுத்த போனதுனால தன்னை குறித்து, தன்னுடைய தகப்பனாரை குறித்து, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து அவனால் அறியாமலே போக முடியாது போச்சு. ஏன்னா ஏசா வந்து வேட்டையாடுகிறதுலே வல்லவன். தனக்கு அவன் பண்ண திருமணம் கூட அவனுக்கு சரியா செட் ஆகலை. தன்னுடைய மனைவிகளின் நிமித்தம் தன்னுடைய தகப்பனும் தாயும் வந்து சரியா இல்லை. அதனால
அவர்களுக்காகவே இன்னொரு திருமணம் பண்ணணும்னு நினைச்சவன் தான் இந்த ஏசா. அப்போ அவனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம், நம்ம ஏற்கனவே ரொம்ப ஏமாந்துட்டோம், அதனால தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை ஏமாந்துட கூடாதுன்னு சொல்லி வேகமாய் போய் தன்னுடைய தகப்பனார் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. எப்ப நான் உன்னை பிளஸ் பண்ண போறேன், நீ ஏற்கனவே நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அவசர அவசரமா போய் அவன் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை ரெடி பண்ணி சமைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு, அப்பா நீங்க சொன்னது மாதிரி நான் சமைச்சிட்டு வந்தேன், நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு என்னை ஆசீர்வதியும்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்றாரு, என்ன சொல்ற, நீ யாரு, நீ யாரு, ஏசாவா? இல்லையே, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நான் தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே. உடனே இந்த பிள்ளை அழுது, அப்பா ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைத்து வைக்கவில்லையா? அவங்க அப்பா சொல்ற, எல்லாத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன்டா, நான் ஏசான்னு தானே நினைச்சேன், இப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அந்த ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் அவங்க தகப்பனார் ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறார். இப்போ இந்த ஏசாவுனுடைய வாழ்க்கையில 2வது டைம் அவனுடைய வாழ்க்கையில பெருசா ஏமாந்துட்டான். நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், நான் ஒன்று பண்ணுவேன், ஒரு நாள் என்னுடைய சகோதரனை நான் வந்து கொன்றுவேன்னு மனசுல ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற ஒரு காரணம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய மனசிலிருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றதை நீங்க எடுத்து போடணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏமாந்திருக்கலாம், உங்க பணத்தை ஏமாந்திருக்கலாம், உங்க சொத்துக்களை ஏமாந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை ஏமாந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டதையே நினைச்சு 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 நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால் அடுத்த படி எடுத்து வைக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ நினைக்காத, நீ யோசிக்காத, எதை யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஏமாந்த அந்த காரியத்தை நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் ஏமாந்த அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் அதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, நீங்கள் ஏமாந்ததற்கு பல மடங்கு திரும்ப தருகிறவர். ஏமாந்ததுனால உங்க வாழ்க்கை முடியல. ஆமென். நிறைய பேர் சில இடங்களில் ஏமாந்த உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 15 வருடமாய் ஒரு நபர் வந்து ஒரு 5 சென்ட் இடத்தை வந்து வாங்கியிருக்கிறார். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடம் ஒரு நல்ல விலைக்கு வித்துரும், அதுக்கு அந்த டைம் வரும்போது வித்துடலாம் அப்படின்னு ஒரு பெரிய கற்பனை அவர் வளர்த்துட்டே இருக்கிறார். ஆனால் திடீரென்று 15 வருடமாய் அந்த இடம் ஒரு பெருசாக ஒன்றும் டெவலப் ஆகலை. உடனே இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த இடம் தான் ஒன்றும் டெவலப் ஆகலையே, இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருக்கும்போது ஒருத்தர் வந்து மொத்த லேண்டையும் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய், ஒரு 5 lakhsக்கு 5 சென்டையும் 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துடலாமான்னு கேட்குறாரு. அவருக்கு அப்போ பணமே தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஒரு நல்ல விலை வருது அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாவுக்கு அந்த லேண்டை வித்துட்டாரு. லேண்டை வித்து 2 years, 2 வருஷத்துக்குள்ள அந்த இடம் முழுக்க நிறைய வீடுகள் எல்லாம் ஆகி அந்த இடம் ரொம்ப பெருசா டெவலப் ஆகி ஒரு சென்டோட விலை 5 லட்சம் ரூபாய் தாண்டிருச்சு. 15 வருஷமா அவர் வெயிட் பண்ணி தன்னுடைய லேண்டை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்காம குறைஞ்ச விலைக்கு அவர் வித்துட்டு இப்ப 2 வருஷத்துல அது வந்து பல மடங்கு அதிகமான உடனே, நான் ஏமாந்துட்டேன், நான் என் வாழ்க்கையில ஏமாந்துட்டேன், திரும்ப 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 அதை யோசிச்சு யோசிச்சு சிக்காயி தன்னுடைய வேலையில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம எந்த காரியத்தையுமே யோசிக்காம மன அழுத்தத்திலே வாழ்கிற நபரை நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தீமையாய் நடந்திருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதுல ஒரு பாடத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்பிச்சு கொடுத்திருக்கிறார். அதுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்திருந்தாரே ஆனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைத்திருக்கும். அப்படி தராத ஒரு ஆசீர்வாதத்தை நினைத்து நீங்கள் ஏமாந்துட்டனே, நான் விட்டுட்டனேன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏசேக்கு உங்களை விட்டு போனாலும், உங்களுக்கு சித்னா உங்களை விட்டு போனாலும், ஏசேக்குக்கும் சித்னாவுக்கும் சேர்த்து ரகபோத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்.
நீங்கள் ஒரு இடத்திலே ஏமாந்தது, நீங்கள் 5 இடங்களிலே ஏமாந்ததை கர்த்தர் நினைப்பாரே ஆனால் ஒரே இடத்தில் அவரால் திரும்ப தர முடியும். இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்திருக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியத்தை நான் முடிவெடுத்துட்டேன், எனக்கு யார் சொன்னாலும் நான் கேட்கவே இல்லை, என் வாழ்க்கையினுடைய கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், நான் நல்லா ஏமாந்துட்டேன். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க வருத்தப்படலாம். என் பிள்ளை ஒரு நல்லா ஏமாந்துட்டான், என் பையன் ரொம்ப நல்லா ஏமாந்துட்டான். ஆனா காலம் கடந்து போனதுக்கு பிற்பாடு அப்படிப்பட்ட யோசனையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஏமாந்து போன இடத்திலே கர்த்தர் மறுபடியும் உங்களை நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை உங்களுக்காக திசை திருப்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் நினைப்பாரே ஆனால் நாம் ஏமாந்து போன இடத்திலே கூட நன்மையாய் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இந்த ஏசாவுனுடைய இதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வசனத்தை வாசிங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அடுத்த வசனம், அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருண பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவன் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அடுத்து லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அடுத்து, அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அடுத்த வசனத்தை வாசிங்களா? அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். ஆமென். நல்லா கவனிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது எனக்கு உண்டு. ஆனா ஒரு காலத்துல தன்னுடைய சகோதரன் வந்து சாதாரணமான ஒரு கூழுக்காக தன்னை ஏமாத்தினதை நினைச்சு ரொம்ப துக்கப்பட்டான். அவன் தன்னுடைய மனசுல என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப ஏமாறுறவன், நான் ரொம்ப ஏமாளி, இப்படியா சகோதரன் என்ன வஞ்சிச்சிட்டானே, எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை போகும்போது எல்லாமே போச்சு, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் அப்படின்னு இந்த ஏசா நினைச்சான். ஆனா இன்றைக்கு ஏசாவும் யாக்கோவும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது ஏசா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்னத்துக்குப்பா அனுப்புன, நீ என்னத்துக்குப்பா ஆடு மாடுகளை அனுப்புன, நீ எதுக்குப்பா இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்புன, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ என்னை ஏமாத்தினது உண்மைதான், அப்பா உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தினது உண்மைதான், ஆனா நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னுடைய நிலைமையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து எனக்கு போதுமான அளவு நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தந்திருக்கிறார். கூட பிறந்த சொந்தமே உங்களை ஏமாத்தி இருக்கலாம், இரத்த சம்பந்தமான உறவே உங்களை ஏமாத்தி இருக்கலாம், பெத்த அம்மா அப்பா உங்களை ஏமாத்தி இருக்கலாம், எந்த இடத்திலும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதே ஏசா சொன்னது மாதிரி நீங்கள் ஏமாந்ததை நினைச்சு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இனி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராம, நான் நம்புறேன் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். உங்களை மனிதர்கள் வேண்டுமென்றாலும் ஏமாத்தி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். இந்த ஏசா சொன்னது போல நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீர்கள், என் தகப்பன் கொடுத்தது எனக்கு கிடைக்காவிட்டாலும், என் சொந்தங்கள் எனக்கு கிடைத்தது
கிடைக்காவிட்டாலும், எனக்கு உரியதையே நான் இழந்திருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் என் ஏமாற்றத்திற்கு கர்த்தர் எனக்கு தக்க பலனை கொடுத்து மறுபடியும் நன்றாய் கைகளை மேலே தட்டி ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு கட்டளையிடுகிற கர்த்தர் எனக்கு நல்லவராய் என் கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு உள்ளதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் திறமைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என்னுடைய எண்ணங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அவர் என்னை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், ஒரு இடத்துல இல்ல 5 இடத்துல ஏமாந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையே தோற்று போயிருச்சுன்ற ஒரு முடிவுக்கு சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை கொடுத்து சொல்லுங்க, ஒரு இடத்துல நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆயிடல. ஒரு இடத்துல நீங்க ஏமாந்துட்டீங்கன்றதுக்காக அவ்வளவுதான், நீங்க ஏமாந்துட்டே போல. கர்த்தர் இன்னொரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுகிற கர்த்தர். நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் யாரிடத்துலையும் ஏமாறக்கூடாதுன்ற கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு அவசியமான ஒன்றா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதிதானவைகளை கர்த்தர் செய்வாரா இல்லையா? இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் நம்புகிறேன், இனி உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஏமாந்து போகிறதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யாரோ ஒரு தகப்பனார் தாயார், என் பிள்ளை ஏமாந்துருவாளோ, என் மகன் ஏமாந்துருவானோ, என் பிள்ளை ஏமாந்துருவாளோ, என் மகன் ஏமாந்துருவானோ, உங்க மனது அடித்து கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை தான் பாஸ்டர், நான் தான் அப்படி வந்தேன், நான் ஏமாந்துட்டனோன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஏமாந்துட்டனோ, என்ன பண்றது, இப்படி போய் விழுந்துட்டனே, இவ்வளோ பெரிய பாதாள குழின்னு எனக்கு தெரியாம போயிச்சே, அறிவில்லாம இருந்தனே. ஆனா நான் நம்புறேன், அப்படியே கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. நீங்க ஏமாந்ததை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. நான் தெரியாம இப்படி போயிட்டேன் ஆண்டவரே, நான் தெரியாம இப்படி சிக்கிட்டேன் ஆண்டவரே, நான் நல்லதுன்னு நினைச்சேன், தீமையா இருக்குது. ஆனா நான் நம்புறேன், நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்கன்றத கர்த்தருக்கு காமிச்சிங்கன்னா அதே இடம் உங்களுக்கு குழியா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த இடத்திலிருந்து மீன்களை வரப்பண்ணி படகுகளை நிரம்ப பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். காமிங்க, கைகளை உயர்த்தி எல்லாரும் காமிங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு அது அறிவில்லாம போச்சுப்பா. ஆனா சீர்படுத்துகிறவர் நீர்தானே, ஸ்திரப்படுத்துகிறவர் நீர்தானே. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க இன்னைக்கு இந்த செய்தி நடுவில் கர்த்தர் நிறைய பேரை திடப்படுத்துறாரு. கர்த்தர் நிறைய பேருக்கு அந்த ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுகிறார். ஆமென். கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய மனசுடைய ஆழத்துல அது பதிஞ்சிருக்கிறத நான் உணர்றேன். ரொம்ப மனசு அடி ஆழத்துல எல்லாருமே, இவனே என்னை ஏமாத்துனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பாஸ்டர் வாழ்க்கை இருக்குது, இவங்களே என்னை ஏமாத்துறதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பாஸ்டர் வாழ்க்கை இருக்குது, நீங்க தானே அப்படி சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா கர்த்தர் மட்டும் சொல்றாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, நீ ஒரு இடத்துல ஏமாந்த உடனே உன் வாழ்க்கை முடிஞ்சு போகல, நான் இன்னும் நிறைய பேருக்கு உன்னை சாட்சியாய் நான் நிறுத்துகிறதற்கு. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
அவர் ஒரு நாளும் விடமாட்டார். இயேசுவே அந்த கிருபை இறங்கட்டும். விழுந்து தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வாழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வாழி செய்வார். நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல இப்ப சொல்லுவோம். காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தான் ஏமாந்து போகும்போது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பான். சரி, ஒரு லெசன், ஒரு பாடம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தான் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து என்னுடைய பிள்ளைகள் படிக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு விசை ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அவர்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டுடைய ஒரு பேரண்ட் ரொம்ப நல்லா அவங்க பேசினாங்க. அவங்களுடைய கணவனார் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறதா அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் போகல. அடுத்த வருடம், ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் திரும்ப பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாகி, அன்னைக்கு நான் அவங்க பார்க்கும்போது காரில் வந்து அப்படியே இறங்கி அவங்க ரொம்ப இதுவாக போனாங்க. ஒரு பழைய ஒரு பைக்கில் வந்து இறங்கிட்டு ரொம்ப ஒல்லியாக அப்படி ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க. அப்போ நான் பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டு அவங்கள போய் விசாரிங்க, கொஞ்சம் கேளுங்க, என்னாச்சு, ரொம்ப அவங்க உடஞ்சி போயிருக்கிறது மாதிரி இது பண்ணுறோம், ஒரு ஜாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது அவங்க வந்து ஒருத்தரை காமிச்சு சொன்னாங்க, இந்த பாருங்க, இந்த லேடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து கொஞ்சம் கடன் கேட்டாங்க. எங்களுடைய கணவனார் வந்து வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்த அந்த பணம் மொத்தத்தையுமே இந்த லேடிக்கு நான் கொடுத்துட்டேன். நிறைய கடன் வாங்கி வேற நான் கொடுத்துட்டேன். இந்த கடனை அடைங்கன்னு சொன்னால் இந்த லேடி வந்து எந்த வார்த்தைக்குமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்துட்டு இருந்தவங்க, காரு ரொம்ப ஒரு பெரிய பயங்கரமாக வித்தியாசமாக வந்து முன்னாடி நிற்கிறாங்க. கடன் வாங்கி கொடுத்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருத்தமாக, பாஸ்டர் அவங்கள பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் அப்படியே எரியுது எனக்கு. என் பணத்தை வாங்கிட்டு அவள் ஜாலியாக இருந்துட்டு பாருங்க, எனக்கு இப்போ பணம் கொடுக்காம என் கணவனார் இப்போ வரும்போது நான் என்ன பதில் சொல்வேன்னு தெரில. அவர் வாங்கி கொடுத்த மொத்த பணத்தையும் நான் அழிச்சிட்டேன். அவர் சம்பாரித்த பணம் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு கடனே முடியல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. அப்படியே அப்படியே அவ்வளோ மெலிஞ்சு போய் அப்படி வாழ்க்கையே போனது போற நின்னாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கே உடஞ்சி போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அவங்க மனசை தளர விடாதீங்க. உங்களுடைய ஏமாற்றங்களை மாற்றுகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஏமாற்றங்களை மாற்றுகிற இயேசு நம்முடைய நாம் ஆராதிக்கிற கர்த்தர், ஏமாற்றங்களை மாற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏமாற்றங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறார். தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது யோசேப்பு வந்து ஒரு எதிரிக்கு கொடுக்கறது மாதிரி எல்லாம் கொடுக்கல. எதிரிக்கு கொடுக்கறது மாதிரி கொடுத்திருந்தா அவன் தோத்தானுக்கு முன்னாடியே கொடுத்திருப்பான். அங்கே தோத்தானுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் போயிருப்பான். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல நம்ம பிள்ளைங்க ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்கன்னா அவங்க அப்பா அனுப்பி விடுறாரு. அப்பா அந்த மாதிரி அனுப்பி விடும்போது இவன் வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க இல்லை, அவைலபிளா இல்லை, யாருமே இல்லை. இந்த அண்ணங்க மேல ஒருவேளை மனக்கசப்போட இருந்திருந்தான்னா அப்படியே ரிட்டர்ன் போயிருப்பான். வேணாம் அப்பா, நீங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தேன், அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்கிறான், இங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? அப்ப அவர் சொல்றாரு, தோத்தானுக்கு போனாங்கன்னு கூட சொல்லல, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க போறோம்னு பேசிக்கிட்டாங்கன்னு சொல்றான் பாருங்களேன். அந்த வார்த்தையை கேட்டு இவங்களுக்கு எப்படியாவது ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு வாஞ்சியா அந்த பிள்ளை போகுது சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அப்ப ஐயோ, இவன் இவ்வளவு தூரம் தேடி தேடி நம்மள வந்திருக்கிறானே அப்படின்ற ஒரு இறக்கம் கூட இல்லாம அவனை அடித்து அவனை குழியில போட்டுட்டு அவனை வித்து போடுறாங்க. அப்போ அவன் என்ன நினைச்சான், நம்ம நல்லா ஏமாந்துட்டோம், நான் நல்லமே ஏமாந்துட்டோம்,
நம்ம அண்ணங்க எல்லாம் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க நம்ம நினைச்சோம். ஸோ இவ்வளோ மோசமானவனுங்க இருப்பான்னு நம்ம நினைக்க இல்லை. நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, நம்ம இப்படி ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு. ஒருவேளை பார்வோனுடைய அந்த அரண்மனைக்குள்ள அவன் போகும்போது, போத்திபாருடைய வீட்டுக்கு போகும்போது டெய்லி நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம கொஞ்சம் சுதாகரிச்சிருக்கலாம்ல, நம்ம கொஞ்சம் இவனோட கோச்சிருக்கலாம்ல, நம்ம அப்படி நடக்காம இருந்திருக்கலாம், என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஏமாற்றத்தை கர்த்தர் நஷ்டமாய் அல்ல. யோசேப்பு சொல்லும் போது சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஏமாற்றங்களை லாபமாய் மாற்றுகிற கர்த்தர், அதே இடத்துல என் தலையை உயர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். சத்தத்தை உயர்த்தி இந்த சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி அந்த பணத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர், அந்த வேலையை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருமே இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் ஏமாந்துட்டேன்றதுக்காக என் வாழ்க்கை முடியல, என்னை மறுபடியும் கட்டுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற காரை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க. வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம், ஆமாம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுக்க போகிறோம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறைமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கருப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளதாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கருப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுதும் நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். ஹலோ, போதும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, லாபானுடைய முகம் வேறுபட்டு இருக்குது. ஏன் இவனுடைய முகம் வேறுபட்டு இருக்குன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 முறை இவனை ஏமாத்தியாச்சு. மாத்தி 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 அது இதுன்னு சொல்லி ஏமாத்தியாச்சு. இரவுல களவு போனதை அவன் கையில வாங்கியாச்சு, மற்ற மிருகங்களால அடிக்கப்பட்டதை அவன் கையில வாங்கியாச்சு. இப்படியே 7 வருஷம் 14 வருஷம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உதவி செய்தாச்சு. இந்த 20 வருஷ காலமாய் இந்த யாக்கோபு நிறைய ஏமாற்றத்தையே பார்த்துட்டாரு. ஆனா ஆண்டவர் உனக்கு சொப்பனத்தை காமிச்சு, இப்போ யாக்கோபு ஒன்று சொல்லுவான், சரி புள்ளி உள்ளவங்க எல்லாம் உனக்குப்பா அப்படின்னு சொன்னா எல்லாமே புள்ளி உள்ளவங்களா குட்டி போடும். அடுத்த டைம் அது வேண்டாம், கருப்பு எல்லாமே உன்னுடைய இதுப்பா, அடுத்த பிரச்சனை கருப்பெல்லாம் அப்படி. இப்படியே இவனை ஆண்டவர் பெருக பண்ணதுனால லாபானுடைய முகம் வேறுபட்டுருச்சு. உடனே தன்னுடைய மனைவிகளை பார்த்து சொல்றான், உங்க அப்பா என்ன ரொம்ப ஏமாத்திட்டாரு, என்னுடைய பலவீனத்தை அவர் பயன்படுத்தி நான் இதுல ஏதாவது ஒரு பலவீனமா இருக்கிற ஒரு வீக்னஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு இவ்வளவு நாள் அவர் என்னை ஏமாத்தினாரு. ஆனா ஆண்டவர் என் கூட இருந்து என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, நான் என்ன பண்றேன்னு தெரியல. இப்ப பாரு இவ்வளவு பெரிய அநியாயத்தை இதுக்கு அவர் செஞ்சாருன்னு சொன்ன உடனே அவங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா இருக்கு. அதை வாசிங்க 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 14-15, அதற்கு ராகேலும் லேயாளும்,
எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே கேள. யாரு அது? ரொம்ப அழகா எழுது. வாயில போட்டாரம்மா அவங்க அப்பா. இவங்களையும் வித்து அந்த காசை எங்களே வித்து எங்க அப்பா என் வாயில போட்டான் அப்படின்றாங்க நம்ம ஊர் பாஷைப்படி. அப்போ தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய கணவனாரை ஏமாத்துறாரு. இவங்க தங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே இப்போ குடும்பமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி ஏமாத்துற மனுஷன் எனக்கு அப்பாவா இருந்தாலும், எனக்கு சொந்தமா இருந்தாலும், எனக்கு ரத்த சம்பந்தமான உறவா இருந்தாலும், ஏமாத்துகிற இந்த மனுஷன் கூட இனி நான் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க, டிராவல் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம நிறைய பேர் எதில் தோற்று போறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரியும், நிறைய பேருக்கு இவங்க கூட இருந்தா நம்ம விழுந்துருவோம்னு தெரியும், இவங்க நம்மளை வஞ்சிக்கிறாங்க, இவங்களை நமக்கு என்ன பலவீனமோ அதை காமிச்சு அவங்க நம்மளை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். சிலருக்கு சிலதை வாங்கி கொடுத்தா போதும், சிலருக்கு சிலதை காமிச்சா போதும், அவ்வளவுதான். அந்த அன்பை அந்த பாசத்தை அந்த ரெண்டு வார்த்தையை அவ்வளவுதான். ஒருத்தரை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். எவ்வளவு வேலை வேணாலும் செஞ்சிருவாங்க. ஆமா, ஒருத்தரை பார்த்து உங்களை விட்டா வேற யார் சார் இருக்கிறா, நீங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். அவங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் சிலர் கைக்குள்ளே போடுவதற்கு நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்கிறாங்க, நிறைய ஐடியா வச்சிருக்காங்க. ஆனா அந்த காரியம் முடியும் போதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ஐயோ இவங்க நம்மளை ரொம்ப ஏமாத்துறாங்க, இவங்க ரொம்ப ஏமாத்துறாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஏமாத்துகிறவர் அப்பாவா இருந்தாலும் நீங்க என்னதான் முடிவெடுக்கணும்? இது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில என்ன வெற்றியை பார்த்தாரோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துல அவருடைய மனசு குளிர்ந்திருக்கும். அம்மா சாமிகளா, இதுலையாவது என்னை காப்பாத்தி விட்டீங்களே. பாருங்களேன், சில பிள்ளைகளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க என்ன எங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்க அப்பா சொல்றது எல்லாம் உண்மைதான், எங்க அப்பாவுடைய ஆடு மொத்தத்தை நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா பாருங்க எல்லாம் நமக்கு தான் வந்திருக்குது, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே வேண்டாமா, எங்க அப்பாவுக்கு எல்லாம் வேணும், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சில பிள்ளைகளா இருக்கும்போது, அதான் தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்ன்றதுல நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் கணவனார் அழிஞ்சாலும் பரவாயில்ல, யாருக்கு கொடுக்கணும்? ஹலோ, யாருக்கு கொடுக்கணும்? என் கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கணும், எங்க அண்ணன் எங்க தம்பி. ஆமா, இவங்களுக்கு மட்டும்தான் அண்ணன் தம்பி மேல பாசம் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கிற யாருக்குமே அண்ணன் தம்பி மேல பாசம் இருக்காது. உன் அண்ணனுக்கு நீ எது கொடுக்குற, உன் அக்காவுக்கு எது கொடுக்குற, அவங்களுக்கு இல்லாததா, அவங்களுக்கு நான் இல்லாததா? இல்லை, ஏன் தம்பி கஷ்டப்படுறான், ஏன் அண்ணன் கஷ்டப்படுறான், நீங்கள் கொடுக்கறதை குறித்து நான் சொல்லவே இல்லை. தாராளமாய் கூட பிறந்த சகோதரனை தட்டி விடுறதை விட பெரிய உயர்த்தி விடுறதை விட பெரிய மேன்மை வேற எதுவும் இல்லை, நல்லது தான். ஆனால் ஒரு இடத்துல நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு ஏதோ ஒரு காரணத்தை அந்த இடத்துல வைத்து நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல இருப்பீர்களே, ஆனால் உங்களை ஆண்டவர் வெற்றியாய் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஏமாற்றப்படுகிற இடத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க. டிஸ்பிளேல 50% டிஸ்கவுண்ட், 300 ரூபாயினுடைய சாரி 150 ரூபா, இல்லை 300 ரூபாயுடைய குக்கர் 150 ரூபா அப்படின்னு எழுதி போட்டாங்கன்னு வைங்களேன். நம்முடைய கண்ணுக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா 150 மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே 3 ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி 3 வாங்கி வச்சிருப்போம். ஆனால் இப்போ 4வது ஒன்று வாங்கிட்டு வருவோம். இந்த பொருளுக்கு நமக்கு என்ன இருக்கான்னா தேவையே இருக்காது. ஆனால் நம்ம ஊரெல்லாம் இது போட்டு என்ன தெரியுமா, 300 ரூபாக்குள்ளது 150 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த 150 ரூபாயினுடைய பொருள் நமக்கு தேவையில்லைன்ற உணர்வு நமக்கு நிறைய பேருக்கு வராது. அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இனி யாரிடத்திலையும் நான் ஏமாறாதபடி என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும். அப்போ அந்த ஏமாறுறவங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கலையே நிறைய பேருக்கு.
பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏமாறுறவங்கள நீங்கள் யாரையும் ஏமாற்றவும் வேண்டாம், நீங்கள் யார்கிட்டையும் ஏமாறவும் வேணாம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டையும் ஏமாற வேண்டாம், நம்ம ஏமாற வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவருடைய ஈகோவை டச் பண்ணா இவர் இறங்கிடுவார்னு நினைச்சாங்க. எல்லா விதத்திலையும் ஆண்டவரை சோதிச்சு பார்த்தாங்க, எதுலையுமே வெற்றி அடைய முடியல. கடைசியில் எதுல சோதிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவருடைய ஈகோவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா, உனக்கு அதிகாரம் இருக்கா? இது என்ன அப்படின்னா, ஈகோட நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷத்துல இதா பாடுறா இறங்கி வரேன்டா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை 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 இல்லை, அந்த இடத்துல என்னுடைய ஆண்டவர் ஞானமாய் கர்த்தர் நம்ம காரியத்தை கையாண்டார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஏமாந்தது போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த நபரிடத்துல ஏமாந்தது போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த மனுஷங்களிடத்துல நான் ஏமாந்தது போதும், ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இனி நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த இடத்துல நான் ஏமாறாதபடி. ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க சிஸ்டர், ஒரு இடத்துல பாடுபட்டாச்சு, அதனால நஷ்டமாயாச்சு, இழந்தாச்சு. ஆனா இனியாவது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, எத்தனையோ இடத்துல நான் அடிபட்டுட்டே இருக்கிறேனே. சிலர் அப்படிதான் நினைக்கிறீங்க, இந்த இடத்துலயும் இப்படிதான் அடிபட்டேன், அழகா என்னை ஏமாத்திட்டாங்க. திரும்ப 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 ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சு விட்டாரு, ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி விட்டாரு. ஆனா மறுபடியும் 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 ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை தவிர வேற யார் ஆண்டவரே எனக்கு உண்டு? உங்களை தவிர வேற யாரும் இல்லை. எங்களை காப்பாற்றுகிற நல்ல தேவன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஏமாற்றுகிற சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடி பிடிக்கிறவர்கள் நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை நீர் கொடுத்து யாரிடத்திலும் ஏமாந்து போகாதிருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. அவர்கள் பேச வரும்போதே அந்த ஞானம் என் பிள்ளைகளுக்கு வரட்டும். அவர்கள் அவர்களோட வரும்போதே அந்த மனைவிக்கு அந்த ஞானம் வரட்டும், அந்த கணவனுக்கு அந்த ஞானம் வரட்டும், அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக தருவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேளுங்க. உடைய வாழ்க்கையில நீ ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்ட, ஏமாந்துட்ட. கர்த்தர் உனக்கு பாடத்தை கற்பிச்சு கொடுத்தாரு. ஆனா நீங்க மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நீங்க நம்ம பாட்டுக்கு விழுவோம், ஆண்டவர் பாட்டு தூக்கி விடுவார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர் இருக்கிறார். ஆனா ஒரு டைம் ஒரு இடத்துல நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது. உலகத்துல வாழ்கிற எந்த ஜீவராசி ஆனாலும் ஒரு டைம் ஒரு இடத்துல ஆபத்தை பார்த்துருச்சுன்னா திரும்பி என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா திரும்பி அந்த இடத்துக்கு வரவே வராது. அதான் நான் இந்த சர்ச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய இந்த பெரிச்சாலியா சுத்திட்டு இருந்துச்சு, நிறைய எலி பக்கத்தில் இந்த டிச் இருக்கிறதுனால. அப்போ ஒரு நாள் யோசித்தேன், இந்த எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏதாவது பண்ணலாம், சரி நம்ம கொல்லவும் கூடாது, இதை ஆனால் வராமல் தடுக்கணும் அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த தக்காளியை மஞ்சள் இந்த மாதிரி 2-3 விஷயத்த சொல்லி தடவி எலி வர்ற அந்த பொந்துக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த எலி திரும்பி வராது அப்படின்னா. சரி, நானும் உடனே தம்பிங்களை கூப்பிட்டு 4 தக்காளி வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்களா அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன், இந்த தக்காளி சாப்பிட்றதுனால தக்காளி, மஞ்சள் தூள், அப்புறம் சர்க்கரை, அந்த இது இந்த நாட்டு சர்க்கரை, ஆமாம், இந்த மூணுமே ஆபத்தானதே இல்லையே அப்படின்னா. அந்த புளிப்பு துவர்ப்பு அந்த மாதிரி 3 சேர்ந்து வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆபத்தானதே இல்லையே அப்படின்னு நினச்சேன். இதில் ஒன்றும். ஆனால் அவங்க கீழே போட்டிருந்தாங்க, ஒரு டைம் அது பக்கத்தில் மோந்து பார்த்துச்சுன்னா அதுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமாமா. எலிக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமாமா. அதற்கு பிறகு என்ன கொடுத்தாலும் அந்த ரூட்டில் அது பயணமே பண்ணாதாமா, அதில் டிராவலே பண்ணாதாமா அந்த ரோட்டில் அப்படின்னு அவங்க முடிச்சிருந்தாங்க.
சரி டிராவல் பண்ணி அதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சு உண்மையிலே சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது வரைக்கும் டெய்லி வந்து பார்த்தா, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா அவ்வளோதான், ஒரு 3 பக்கெட்டுக்கு உள்ளே இருந்து மண்ணை வெளியே கொண்டு வந்திருக்கும். டெய்லி அதனுடைய வேலையை டியூட்டியை செஞ்சுட்டே இருக்கும். என்னைக்கு அதை வச்சாங்களோ அன்னையோடு அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கமே டிராவல் பண்ணலை. நமக்கு இன்னைக்கு எலிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு நிறைய பேருக்கு. இந்த எலிக்கு என்ன அறிவு பாருங்களேன். ஐயோ வேணாப்பா, அங்கே டேஞ்சர், நம்மளை பைத்தியம் முடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வச்சிருக்கிறான், இந்த இடத்த விட்டு தூரம் போகணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நான் ஒரு டைம் நான் ஏமாந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறது அழகல்ல. அப்படி சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு ஏமாந்த கோழி அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் நான் ஏமாந்தேன், ஒரு காலத்தில் நான் ஞானம் இல்லாமல் இருந்தேன், ஒரு காலத்தில் நான் இழந்தேன், ஆனால் இப்போ நான் சுதாகரிச்சிட்டேன். இனி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுகிற கர்த்தர். ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டினார், நான் பலட்சமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றார். அப்பொழுது பெலிஸ்தியன் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால். அப்பொழுது சணல் நூல் ஆனது நெருப்பு பட்டவுடனே இறுக்கி போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இதனாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல சிம்சோனுடைய வாழ்க்கையை சொல்லுது. இந்த இடத்துல தெளிலாள் இவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை. அவனை எப்படியாவது சிறுமைப்படுத்தணும், மாட்டி விடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தான் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஏமாந்தாச்சு. ஏன்னா இந்த மாதிரி கயிறுனால கட்டுனா நான் எல்லாரும் மாதிரி ஆயிடுவேன்னு ஏமாந்தாச்சு. ஒரு டைம் ஏமாந்த இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்லை ஏமாத்திட்டாங்க, இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இனி இந்த அன்பின் வலையில் நம்ம விழக்கூடாது, இனி இந்த பிரச்சனை நம்ம சிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஞானமாக இருக்க வேண்டிய இந்த சிம்சோன் ஞானமாகவே இல்லை. கடைசியில் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வாழ்க்கையில ஏமாந்தவனாகவே நின்று விட்டான். இனி ஏமாத்துறதுக்கு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அவன் வாழ்க்கை போயிருச்சு. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு. ஏதோ ஒரு வாலிப தங்கச்சி இடத்துல கத்தர் பேசுறாரு, தம்பியின் இடத்துல கத்தர் பேசுறாரு. ரொம்ப கேர்ஃபுல் மகனே, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. உன்னுடைய வாழ்க்கையை கத்தருடைய கரத்தில் கொடு. நீ ஏமாந்துராத. பல பேரை என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதற்கு பிறகு ஒன்றும் நீ பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாத்துற மனிதர்கள் மத்தியிலே ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, ரொம்ப கவனம். உன்னுடைய இயலாமை, உன்னுடைய குறைவு, அது நரகத்திற்கு போகும் வழி, அது மிகப்பெரிய ஆபத்து. ஒரு விசை தெரியும், இந்த வழியை நான் போனா ஆபத்து, இந்த வழியை போனா நான் நல்லா இருக்க மாட்டேன், இந்த வழியை போனா அப்படி தெரிஞ்சிச்சா, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறதுக்கான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது. யூதாஸ் காரியத்தை போய் காசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். திரும்ப தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அந்த காசை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஏமாத்துறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, திரும்ப ஒரு டைம் கத்திரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இனி நான் ஏமாறக்கூடாதுன்னு ஒருவேளை கத்திரிடத்தில் வந்திருந்தானா அவனுக்கு ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கை கொடுத்துருப்பாரு. அப்படி இல்லை. அதனால எல்லாம் ஓகே. மறுபடியும் கட்டுகிற இயேசு நம்மத்தில் அசைவாடுகிறார். எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் நீங்கள் ஏமாந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். உங்களை கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாய் நிறுத்த போகிறார். ஒரு டிசைன் ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அடையாளம் கண்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். சத்துருடைய ஆழங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போகிறார்.
நீங்கள் கணிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாம் எழும்பி நின்று கர்த்தரிடத்தில் கேட்க போறோம். ஆமென். என்னை நடத்துகிற தேவன் அவர் நல்லவர். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர். என்னை யார் முன்பாகவும் என்னை ஏமாந்து விடாதபடி என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவரே, நான் யோசிக்கக்கூடாது, என்னுடைய சிந்தையை நான் உழைச்சிடக்கூடாது. நான் ஒரு ஏமாந்த நபர், என் வீட்டிலேயே நான் ஏமாந்த நபர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னை ஞானவானாய் நிறுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஞானவானாய் தெரியாத காலத்தில், அறியாத காலத்தில், புத்தி இல்லாத நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் ஒருவேளை சில வார்த்தைகளை பேசி சில சூழ்நிலைக்குள்ளே போய் ஏமாந்து இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஏமாந்து போனவர்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிற இயேசு, ஏமாந்து போன உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை திரும்பவும் கட்டுகிற ஒரு இயேசு எத்தனை பேர் இருக்கிறாருன்னு நம்புறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த தகப்பன் துக்கத்தோடு வந்திருக்கீங்களோ, எந்த தாய் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர். என் பிள்ளைக்காக தான் இந்த வார்த்தை வருது. என் பிள்ளைக்கு இவ்வளவு பேசி உணர்வே இல்லை பாஸ்டர். அவனை ரொம்ப ஏமாத்துறாங்க பாஸ்டர், அவனை ரொம்ப ஏமாத்துறாங்க. அவன் முன்னாடி ரொம்ப நடிக்கிறாங்க, அவன் முன்னாடி ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனால் அவனை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, அவனை ரொம்ப ஏமாத்துறாங்க. எப்படி தப்பிக்க போறான்னு தெரில, எப்படி வெளியே வர போறான்னு தெரில. ஆனால் அவனுக்கு தெரியும் பாஸ்டர், அவன் சொல்றான் எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் வெளியே வர முடியல. ஆனால் கர்த்தர் கிருபையாய் என் பிள்ளை ஆண்டவர் கிருபையாய் வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை தூக்கி எடுக்கிறவர் நீர்தான் ஆண்டவர், என்னை அலங்கரிக்கிற கர்த்தர் நீர்தான் ஆண்டவர். என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே. என்னால ஒண்ணும் முடியாது. என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே மோசமான மனிதர்கள். இவர்கள் மத்தியில என் பிள்ளை ஞானமா எப்படி பொழைக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தருடைய கரம் என் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். சொல்லுங்க, கைகளை வைத்து ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீ ஜெபம் பண்ணு ஏசப்பாட்ட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படு, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். ஓ ஹல்லேலூயா. மலைகளை பெயர்ப்பீரே என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், நோய்கள் உமக்கு எம்மா. இப்ப கையை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா சொல்லுவோம். மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும்
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.